Praise the Lord. இன்றைய நாளில் ஆண்டவர் சொல்ல விரும்பும் வார்த்தை, தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும். பிரசங்கி 3:14. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக நேரங்களில் நாம் பெற்றோர்களாக இருந்த சூழ்நிலையிலெல்லாம் நம்முடைய குழந்தைங்க ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், இது வேணும்னு சொல்லி நம்மளை கேட்டிருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கேன்னு சொல்லி அதை நன்மையா தீமையான்னு யோசிக்காமல் நம்ம அவங்களுக்கு அதை வாங்கி கொடுத்துருக்கோமா? இல்லை, நிறைய முறை அதை யோசிப்போம், அவங்களுக்கும் புரிய வைக்க முயற்சி செய்வோம். அதே போல் அந்த விஷயத்தினால அவங்களுக்கு நன்மை வருமானு நினச்சிதான் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்வோங்க. உலகத்தின் தாய் தகப்பனாகிய நம்மளே இவ்வளோ யோசிச்சு செய்யும் பொழுது நாம் நம்முடைய தேவன்கிட்ட கேட்குறதெல்லாம் நமக்கு நடக்கலைன்னு அவர்கிட்ட கோச்சிக்கிறோமே, அது நியாயமானு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? நம்ம படைச்சவர் தாயின் கருவில் உண்டாகும் போதே நமக்கு இந்த பேர் தான் வைக்கணும், நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும்னு நமக்காய் பார்த்து செய்கிற தேவன் நமக்கு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதை நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்து நிற்குங்க. என்றென்றைக்கும் அதை நம்மக்கிட்ட யாராலையும் பறிக்கவே முடியாது. எனவே ஆண்டவர் கொடுக்கிற காரியம் நிலைத்து நிற்கும்படியான ஆசீர்வாதமாக இருக்கும்னு நம்பி இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆமேன்.